நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் ராஜயோகம் வருகிறது. குரு உதய பலன் காணலாம். சிம்மம் ராசிக்கு 12வது வீட்டிலே குரு பகவான் அஸ்தமனமாக இருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு திசை மாறும்போது, ஒரு புத்தி மாறும்போது குணநலனே மாறும். அது மாதிரிதான் கிரகங்களுக்கும் ஆட்சி, உச்சம், நேசம், வக்கரம், அஸ்தமனம், நட்பு, சமம் இப்படி கால சூழ்நிலையில் உண்டு. குரு பகவான் ஒரு மாத காலம் அஸ்தமனமாக செல்கிறார். வருடம் 12 மாதங்கள் உண்டு. இந்த 12 மாதத்தில் 11 மாத காலம் வானத்தில் குரு பகவான் தரிசனம் செய்யலாம். ஒரு மாதம் தான் குரு பகவான் அஸ்தமனமாக இருப்பார். இந்த குரு அஸ்தமனமாக இருக்கக்கூடிய காலத்தில் குழந்தை பிறந்தா, குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு முன்னோர்களுடைய வம்சாவளியுடைய கர்ம சாபம் தோஷம் கடுமையாக சேர்ந்து போயிடும். அப்பா என்ன செய்தாரோ அதையே மகன் செய்வார், மகன் என்ன செய்தாரோ அதையே பேரன் செய்வார். தாத்தாவிலிருந்து அப்படியே வரும். தாத்தா என்ன பாவம் செய்தாரோ, தாத்தா என்ன தப்பு செய்தாரோ அதையே தான் அப்பா செய்வார், மகன் செய்வார், பேரன் செய்வார். தலைகட்டா அப்படிதான் வரும். சுய ஜாதகத்தில் குரு அஸ்தமனமாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்மீக காரியங்கள், உள்ளூரில் கோவிலுக்கு ஒரு காணியாசி இருக்கும். உள்ளூரில் ஒரு கோயிலுக்கு வேண்டுதலை வச்சுக்கிட்டு வருஷம் தவறாமல் அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உண்டு. சிம்மம் ராசி என்பதற்கு 12வது வீட்டிலே சுபக்கோள் உங்களுக்கு 5, 8ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்சம் பெற்று கிழக்கே உதயமாகி அடுத்த 72 நாட்கள் மிகச் சிறப்பாக சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு அஸ்தமனமாக இருக்கும்போது சிம்மம் ராசி என்பதற்கு பெயர், மதிப்பு, மரியாதை, கௌரவ குறைபாடுலாம் ஏற்பட்டிருக்கும். சிலர் இதை ஒரு தவறு, இதை ஒரு பிரச்சனையில் சிறைசாலை கூட சென்றிருக்கக்கூடும். 5, 8ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்சமாக இருக்கும்போது 8ஆம் இடத்து பலனையும் அதிகமாக தருவார். ஏன்னா அசிங்கம், அவமானம், கேவலம், கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவார். 5ஆம் அதிபதி 12வது வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக தான் தன்னை விட கூடுதலாக புகழ்ந்து பேசுறது, மற்றவர்களை மட்டம் தட்டுறது, இந்த மாதிரியும் சிம்மராசி என்பதற்கு நடந்துகிட்டு இருக்கும். குரு உதயமாகி செல்லும் போது அடுத்த 72 நாட்கள் ராஜயோகம் எதன் வழியில் வருகிறது அப்படின்னா, 12வது வீட்டிலே குரு இருக்கும்போது உங்களுக்கு வேலை உத்தியோகம் சார்ந்து தான். 5ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்சமாக இருக்கும்போது சிம்மம் ராசி என்பர்கள் பெரும்பாலானவர்கள் இளம் வயதில் 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ வெளிநாடு போய் சம்பாதிப்பாங்க. வெளிநாடு வேலை சிம்மராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான் 12வது வீட்டிலே உச்சம் பெறுகிறார். வெளிநாடு வேலை, வெளியூர் வேலை மூலம் நீங்கள் ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். இப்போ உள்ளூர்லேயே இருக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருப்பவர்களோட அடிக்கடி சண்டை, அசிங்க, அவமானம், கேவலப்படுறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். உள்ளூர்லேயே இருக்கும்போது சொத்து பேரில் அதிக கடனை கொடுத்து விடும். அல்லது சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு, வழக்கு, வில்லங்கம், சட்ட சிக்கலை ஏற்படுத்திடும். இளைஞர்கள் உள்ளூரில் இருக்கும்போது நீங்கள் கம்முன்னு இருக்க மாட்டீங்க. பக்கத்தில் இருப்பவரோட அது இப்படி இது இப்படி இதே ஒன்று செஞ்சுட்டு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்திடும். அடுத்த 72 நாட்கள் 12வது வீட்டிலே குரு உச்சமாக சிறப்பாக செல்லும்போது புனித யாத்திரை, பாத யாத்திரை, கிரிவலம், தெய்வஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவீங்க. இப்போ காசி, ராமேஸ்வரம் சென்று வரணும், புனித யாத்திரை சென்று வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்
இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். குரு பலன் வந்து உங்களுக்கு தெய்வம் துணை நிற்கிறது. தெய்வ அருள் மூலம் சிம்மம் ராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். பணங்காசு விரயம் இல்லாமல் பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் தண்ட செலவு, விரய செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி தேவையில்லாமல் செலவு செய்வதற்கு ஆன்மீக காரியங்கள் மூலம் உள்ளூரில் வந்து பழைய கோயிலாக இருக்குது அப்படின்னா அந்த கோயிலை வந்து சீர் செய்கிறது அல்லது இடிச்சிட்டு புதுசாக கோயில் கட்டுறது, அதுக்கு வந்து நீங்கள் வந்து முன்னின்று தலைமை தாங்குவது, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சிறப்படையலாம். குருபகான் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை தருவார். 12வது வீட்டிலே குருபகான் இருக்கும்போது அடுத்த 72 நாட்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை அனாவசியமாக பேசுவது, தரம் தாழ்த்தி பேசுவது, மட்டம் தட்டுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்து விட வேண்டும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 12வது வீட்டிலே இருக்கிறார். அதனால் வந்து உங்களுடைய எண்ண ஆசைகள் இந்த காலகட்டத்தில் செயல்படாது. அதனால் நீங்கள் வந்து மற்றவர்களை மட்டம் தட்டாமல் நீங்கள் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும். 8ஆம் அதிபதி 12வது வீட்டிலே உச்சமாக இருக்கும்போது அடுத்த 72 நாட்கள் வண்டி வாகன பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா அதிக தூரம் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா சிறு சிறு விபத்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கீழே விழுந்துருவீங்க, காலில் அடிப்படும், கால் சுளுக்கிக்கும், கால் பிசைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் என்பது காலுக்கு வந்து ஒவ்வொருத்தரைங்களை உபத்திரங்களை கொடுத்து விடும். ஏன்னா சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. அஷ்டமச்சனி அப்படின்னாலே 7.5 நாட்டு சனியில் 7.5 வருஷம் கொடுக்கக்கூடிய பலனை 2.5 வருஷத்தில் அஷ்டமத்தில் செல்லக்கூடிய சனி கொடுத்து விடுவார். உடல் உபாதை, உடல் உபத்திரங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் அதிக தூர பயணங்கள் செல்வதை சிம்மம் ராசி என்பர்கள் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கிங்க. 12வது வீட்டிலே அடுத்த 72 நாட்கள் குருபகான் வந்து உச்சமாக செல்லும்போது பார்த்தீங்கன்னா இரவு உறக்கம் நன்றாக வரும். இரவு படுத்திங்கன்னா நல்லா கிருகிருன்னு தூங்கலாம். சுபகரகம் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது இரவில் வந்து நல்ல நல்ல கனவாக வரும். ஆன்மீகம் சார்ந்து கோவிலுக்கு போகிற மாதிரி, பாத யாத்திரை போகிற மாதிரி, கிரிவலம் செல்கிற மாதிரி, ஜீவ சமாதி வழிபாடு செய்யுங்க. பார்த்தீங்கன்னா இறந்த முன்னோர்கள் கனவுல வந்து உங்களிடம் பேசுவாங்க. இறந்த முன்னோர்கள் உங்களுக்கு வந்து கனவுல வந்து உங்களுக்கு நல்வழிப்படுத்துவாங்க. அதற்குண்டான ஒரு காலகட்டம் சிம்மம் ராசி என்பளுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 72 நாட்கள் இந்த குரு உதய காலம் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.